வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி டெல்லியில நடந்த எக்கனாமிக் டைம்ஸினுடைய வேர்ல்டு லீடர்ஸ் ஃபாரம் அப்படின்னு சொல்ற மிகப்பெரிய ஒரு கலந்தாய்வு கூட்டம் தான். அதுல திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு சிறப்பான உரையை நிகழ்த்தியிருந்தார். அவர் சொன்ன மிக முக்கியமானது ஒரு இது என்ன அப்படின்னா, உலக சந்தையில நாம ஒரே ஒரு நாட்டை மட்டும் சார்ந்திருந்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். இதை நம்ம COVID-19 போது இந்த சப்ளை செயின் இஷ்யூ எந்த அளவுக்கு ஒரு மோசமா இருந்துச்சு அப்படிங்கிறத இந்தியா உணர்ந்தாங்க. ஸோ இன்னைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் அப்படின்னா, இந்த சப்ளை செயினை மல்டி போலாராக நம்ம மாற்றணும். நாம் ஒரே நாட்டை நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இதை மாற்றிக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஆத்ம நிர்பார் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இதுதான் எதிர்கால இந்தியாவினுடைய முக்கியமான மிக முக்கியமான ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயங்களை பற்றி மிக தெளிவாக எடுத்து வச்சார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் அதிகமாக நம்மளுடைய ஏற்றுமதியை சமீப நாட்களாக அமெரிக்காவை நோக்கி இருந்துச்சு. அமெரிக்காவுக்கும் நமக்கும் இடையில ட்ரேடு டெபிசிட் மிக அதிகமாக இருந்துச்சு. நாம் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணணும். ஆனால் அமெரிக்காவிலேருந்து நாம் குறைந்த அளவிலான பொருட்கள் தான் இறக்குமதி பண்ணோம். 2 ரீசன் முக்கியமாக பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, அமெரிக்கா வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து அவங்க பயன்படுத்துறதை கொஞ்ச காலமாகவே நடத்திக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக மிகப்பெரிய ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன்லாம் அமெரிக்காவில் இல்லை. அதிகமாக அமெரிக்கா தயாரிக்கிறது என்ன அப்படின்னா, போர் வெப்பன்ஸ், அதிகமாக டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தான் அமெரிக்கா தயார் பண்ணாங்க. அதை இந்தியா இறக்குமதி பெரிய அளவில் கிடையாது, ஓரளவுக்கு இறக்குமதி பண்ணாங்க. உலகத்துக்கே அதிகமாக ஏற்றுமதி இந்த டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் தான் அவங்க ஏற்றுமதி பண்ணுறது. மற்ற பிரகாரம் அத்தியாவசிய பொருட்களுடைய உற்பத்தி வெளிநாடுகள்ல இருந்து இவங்க உள்ள வாங்கிட்டு இருந்தாங்க. இதை தான் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, பெட்ரோலியம் அமெரிக்காவில் நிறையா இருக்கு. ஆனால் அதை அதிகமாக அவங்க எடுத்து வியாபாரம் பண்ணுறது கிடையாது. காரணம் ஏன்னா, உலகத்தில் வெளியில முடிச்ச பிறகு நாம் எடுத்து அதை பயன்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு குறுகிய அளவிலான பெட்ரோலிய பொருட்கள் தான் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல இந்தியா எதிர்காலத்துல ஒரே நாட்டை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும், மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறத மிக தெளிவா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாப்ல. அதை தான் அவர் என்ன சொல்றாருன்னா, சப்ளை செயின் டைவர்சிபிகேஷன் அப்படின்னு சொல்றாப்ல. எடுத்துக்காட்டுக்கு மிகப்பெரிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, சீனாவினுடைய பொருட்களை நம்பியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இன்டைரக்டான ஒரு நியூஸு. இதில் முக்கியமாக என்ன பேசுகிறாரு அப்படின்னா, ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது இந்தியா ரஷ்யாவிலிருந்து ஆயிலை இறக்கி அதை சுத்திகரிப்பு பண்ணி ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுமதி பண்ணுறாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. யூ டோன்ட் பை இட் அப்படிங்கிறாரு. மிக முக்கியமான ஒரு இது. இந்தியா ஒரு தன்னுடைய இதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துகிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு மறைமுக பதிலடிகளும் சரி, நேரடியாகவும் பதிலடிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு வார்த்தையை மிக முக்கியமானது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து க்ரூட் ஆயிலை வாங்கி சுத்திகரிப்பு பண்ணி இந்தியாவுக்கு தேவையானதை பயன்படுத்திக்கிட்டு மிச்சம் இருக்கிறத நாம ஏற்றுமதி பண்றோம். அது உண்மைதான். உங்களுக்கு பிடிக்கலன்னா வாங்காதீங்க. எந்த நாட்டுக்கு இதை பிடிக்கலையோ அதை வாங்க வேண்டாம் அப்படிங்கிறார். காரணம் ஏன்னா, அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து நிறைய யுரேனியம், பல்லடியம் போன்ற பொருட்கள்லாம் வாங்கி அதை உங்களுக்கு லித்தியம் அயன் பேட்டரியா அதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கிட்டு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஐரோப்பிய யூனியன் இன்னமும் நேச்சுரல் கேஸ் வாங்குறாங்க. அதையும் அவங்க பயன்படுத்திக்கிட்டு பக்கத்து நாடுகளுக்கு விற்கிறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு இதுதான் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்காதீங்க. உங்களுக்கு ரஷ்யா ஆயில் தான் இந்தியா வியாபாரம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, தயவு செய்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாப்புல. ஆனா அதையும் வாங்கிக்கிட்டு அடுத்தவங்களையும் குறை சொல்றதை இதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்றாப்புல. அது மட்டும் இல்லாம இந்தியா அதிகமா இந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை வெளிநாடுகளை சார்ந்து இருந்தாங்க. இதை சமீப நாட்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா இந்த சுயச்சார்பு நிலைக்கு மாறணும் அப்படிங்கிறதுக்காகவே டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங், செமிகண்டக்டர், பார்மா இதெல்லாம் இந்தியாவே சொந்தமாக உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்த கட்டமாக போயிட்டு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை ஏற்றுமதியிலையும் நம்ம ஒரு புரட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, டொனால்டு ட்ரம்போட வெளிநாட்டு கொள்கையை வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல தான் முடிவெடுக்கிறாங்க. அதாவது வந்து டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணுவாப்லன்னா, பத்திரிகையாளர் கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒரு முடிவை அறிவிச்சுட்டு போயிட்டு இருக்காப்புல. இது வந்து எங்களுக்கு புதுசு. இந்தியாவுக்கு இது போன்ற வெளியுறவு கொள்கையை ஹேண்டில் பண்றது இது வந்து நியூ நார்மல் அப்படின்னு சொல்றாப்புல. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான வேலைகள்லாம் வந்து இப்பதான் பாக்குறோம் அப்படிங்கிறத ஒரு இன்டைரக்டா அவருடைய பாடி லாங்குவேஜ் வெளிப்படுத்துது. இது மட்டும் கிடையாம இந்த டிப்ளமேட்டிக் ஸ்டைல், டொனால்டு ட்ரம்புடைய டிப்ளமேட்டிக் ஸ்டைல் இருக்குல்ல, ஒரு மிரட்டுறது, வரிகள் போடுவன்னு மிகப்பெரிய அளவில் இது பண்றது, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இந்தியா வந்து தச்சமயத்துக்கு தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாப்புல. இந்த ஜெய்சங்கரினுடைய இந்த இந்த சிறப்பான பேச்சு வந்து என்ன நமக்கு வந்து சொல்லுது அப்படின்னா, இந்தியா வந்து எதுக்குமே தயாராகிட்டாங்க. அமெரிக்காவுடைய எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் இந்தியா வந்து ரெடி டு ரியாக்ட் அப்படிங்கிற அளவுக்குள்ள மிகப்பெரிய அளவில் இந்தியா வந்து தயாராக இருக்கு. அதனால தான் வந்து ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யா போனார், அதுக்கப்புறம் வந்து சீனா போனார். நம்மளுடைய இந்த வெளியுறவு கொள்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. நாம அமெரிக்காவை தள்ளி வைக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். பிரான்ஸ் கூட சமீபத்தில் வந்து நாம ஃபைட்டர் ஜெட் என்ஜின்ஸை டீல் சைன் பண்ணோம். காரணம் ஏன்னா அமெரிக்காவோட எக்யூப்மெண்ட் மேலே இனி ஒரு இந்தியாவுக்கு ஒரு சந்தேகம்னா எந்த சமயத்தில் எதை நிப்பாட்டுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால நாம வந்து அமெரிக்காவை வந்து இனி நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவில் இந்தியா மிக ஸ்திரமான ஒரு நடவடிக்கையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு வெளிப்பாடு தான் திரு ஜெய்சங்கர் அவர்களின் இந்த லீடர்ஷிப் போரம்ல அவருடைய பேச்சு வெளிப்படுத்தியது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. மக்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.